வணக்கம். மூணாறு மாட்டுப்பட்டியில் புலியின் நடமாட்டம். தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தில் உட்படும் மாட்டுப்பட்டி எஸ்டேட் டாப் டிவிஷன் பகுதியில் புலியின் நடமாட்டத்தை பொதுமக்கள் கண்டுள்ளனர் மற்றும் புலியின் கால் தடங்களையும் வீடியோ காட்சிகளாக எடுத்து வனத்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு புலி லைன்ஸ் வீட்டின் அருகில் வந்ததால் தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளில் புலி தாக்கி 18 மாடுகள் இறந்துள்ளன. வனத்துறை அதிகாரிகள் புலியை பிடிப்பதற்கு உடனடியாக சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என உள்ளூர்வாசிகளும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர். புலியை பிடிப்பதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்களும் நடத்தப்படும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 17 மாடுகள் புலி அடிக்கப்பட்டு இருக்கிறது. ஃபாரஸ்ட்டை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். எங்களுக்கு எந்த அனுகூலமும் கிடையாது இதுவரை. இப்போவும் பாருங்கள், இந்த 3 நாளைக்கு முன்பால் லைன்ஸு பக்கத்தில் உள்ள தொழுவத்துக்கு வந்திருக்கு, மாடு அடிபட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்கள் லைன்ஸுக்கு வந்திருக்கு புலி. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு எல்லாம் நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் செய்தோம். எங்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இதுவரை கிடைக்கல. மீண்டும் மாடு அடித்ததுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ஆனால் வனவிலங்குகள் அடித்தா பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இது மாடு மட்டும் அடிக்கிறதில்ல, மனிதரை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதுக்கு தகுந்த ஏற்பாடு ஃபாரஸ்ட்டு செய்திகள் நம்பிக்கையோடு தெரியப்படுத்தும். அப்படி நீங்கள் செய்ய தவறினால் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதுக்கு ஃபாரஸ்ட்டு தான் முக்கியத்துவம் நாங்கள் கூறுவோம் தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் இப்போ ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கோம். பயந்து தான் இருக்கோம். நீங்கள் மீண்டும் கொண்டு புலியை விடுதலைகளோ தவிர புலியினுடைய அட்டகாசத்தை குறைக்கிறதுக்கு ஃபாரஸ்ட்டு எந்த முடிவும் நீங்கள் எடுக்கலை. அப்புறம் நைமோ கார்டு மாதிரி நாங்கள் மறியல் போராட்டத்துக்கு தயாராக வேண்டிய வரும் சார். மூணாறில் உள்ள அனைத்து எஸ்டேட் பகுதிகளிலும் காட்டு யானை, காட்டு மாடு, புலி உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இவைகளை பிடிப்பதற்கும் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மூணார் KL68 நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா.